இந்த நேரத்தில் இதை பேசுறது சரியான்னு தெரியல. கெட்டது நடந்த வீட்டில் உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. கூடிய சீக்கிரம் நான் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இதை பாரு பாப்பா, வர முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் பண்றோம். உங்கள் விருப்பத்துக்கு எதிராக பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க மாமா. அண்ணன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் மேடையில் மாலையும் கழுத்து மாணிக்கிறது சரியாக இருக்காது மாமா. கூடி சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ப்ளீஸ். சரிங்க மாப்பிள்ள, பார்த்துக்கலாம். சரிங்க மாமா. ஒரே மழையாக இருக்குது, நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் உங்களை. சரிங்க. வாங்க. நிறுத்துறா வண்டியா. வாத்தி, என் தம்பி பொண்டாட்டி தாலி எடுத்து நிப்பா, அவன் தம்பிக்கு கல்யாணமா? தம்பி செத்தா எப்படி வலிக்கும்னு உள்ள இருக்கவன் அண்ணனுக்கு தெரியணும்டா. சார், நான் ஒன்றும் பண்ணல சார். எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ். நீ தானே பொண்ணு கொடுக்க போறவன். உன் மாப்பிள்ள சாகிறத பாக்குறியா இல்ல இங்கே நீ சாகுறியா? சார், நம்ம கொஞ்சம் உள்ள இருக்க, நான் பேசிட்டு வரேன். இருங்க மாமா, நான் பேசிட்டு வரேன். நான் வேணா ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன். இருங்க மாமா, கூப்பிட்றேன் மாமா. மாப்பிள்ள சொன்ன கேளுங்க. பண்ணிட்டு போறாங்க மாப்பிள்ள. சார், சொன்னா கேளுங்க சார். இது வரைக்கும் நான் யாரையும் அடித்ததில்லை. அடித்தா எப்படி அடிப்பேன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஒருவேளை நான் கெஞ்சுற மாதிரி நீங்கள் கெஞ்சினீங்கன்னா உங்களை விட்டுட்டு போவேனா இல்லை வெட்டிட்டு போவேனான்னு கூட தெரியாது சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். அண்ணா, அவன் கெஞ்சலனா மிரட்டுறானா? வெட்டி வீசுகிறாவனா? ஐயா கதவு திறங்க ஐயா, மாப்பிள்ளைய விட்டுருங்க ஐயா. மாப்பிள்ள வாங்க மாமா, நான் ட்ராப் பண்ணிடுறேன் மாமா. வேணாம் மாப்பிள்ள, நானே போய்க்கிறேன். நீங்க பத்திரமா போங்க. அண்ணே, ரிங் போகுது. ஹலோ மாமா, உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்களா இல்ல காவு கொடுக்க போறீங்களா? மச்சான், சொன்னா கேளுங்க மாமா, அவன் சீக்கிரம் செத்துருவான், விட மாட்டானுங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நாளைக்கு வந்து என்னை பாருங்க. போலாம். என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடியே அறுத்துருவேன்னு சொல்லி மிரட்டு போறாங்க. இந்த நிலைமையில நான் என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது மாமா. வேணாம் சாமி, எனக்கு ஒரு விளக்கம் வேணாம். வேலை போச்சு, பரவாயில்ல, வேற வேலை பார்த்துக்கலாம். கடை போச்சு, வேற தொழில் பண்ணிக்கலாம். உசுரே போச்சுன்னா என் பொண்ணு என்னால விதவையா பார்க்க முடியாதுயா, விதவையா பார்க்க முடியாது. மாமா,